Hi students, நம்ம இந்த வீடியோல how to examine the consistency அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது ரெண்டு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா எந்த மாதிரி சொல்யூஷன் வரும் கண்டுபிடிங்க மேட்ரிக்ஸ் மெத்தட்ல அப்படின்னு கேட்டா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம சின்ன கிளாஸ்ல கன்சிஸ்டன்சி செக் பண்றதுக்கு ஒரே ஒரு ரேஷியோ செக் பண்ணி சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷன் இல்லைன்னு அர்த்தம். சொல்யூஷன் இருக்குன்னா யூனிக்னா ஒரு சொல்யூஷனா இருக்கலாம், மெனினா நிறைய சொல்யூஷனா இருக்கலாம். அதாவது கொடுத்திருந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து கிராஃப் ஷீட்ல டிரா பண்றோம். அந்த அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நம்ம ஒரு தடவையும் போய் கிராஃப் ஷீட்ல டிரா பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? அதனாலதான் அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருப்போம்னா a1/a2 வேல்யூவையும் b1/b2 வேல்யூவையும் செக் பண்ணி பார்த்தோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து டிவைட் பண்ணி பார்த்து நம்ம ரேஷியோ பார்த்தா ரெண்டும் டிஃப்ரெண்டா வந்ததுன்னா அது கண்டிப்பா யூனிக் சொல்யூஷன் தான். மெனி சொல்யூஷனா ஒரு லைன் போயிருக்கு, அது மேலேயே இன்னொரு லைனும் பாஸ் ஆச்சுன்னா அந்த லைன்ஸுக்கு பேரு கோஇன்சிடென்ட் லைன்ஸ். அப்ப எல்லா பாயிண்ட்டுமே காமன் பாயிண்ட் தான், அப்ப நிறைய சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா a1/a2 வேல்யூ, b1/b2 வேல்யூ, c1/c2 வேல்யூ மூணுமே ஈக்குவலா இருந்தா மெனி சொல்யூஷன் சொல்லுவோம். நோ சொல்யூஷன்னா ரெண்டு லைனும் இப்படி டிரா ஆயிருக்கு, அதாவது பேரலா டிரா பண்ணியிருக்கு, அவங்களுக்கு சொல்யூஷனே இல்லை, அதனாலதான் அது இன்கன்சிஸ்டன்ட் இல்லைன்னா நோ சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்ப நோ சொல்யூஷனுக்கு கண்டிஷன் பார்த்தோம்னா a1/a2 வேல்யூவும் b1/b2 வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும், ஆனா c1/c2 மட்டும் வித்தியாசமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நோ சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரேஷியோ பேட்டர்ன்ல. இப்போ மேட்ரிக்ஸ் மெத்தட்ல இது கன்சிஸ்டன்டா இன்கன்சிஸ்டன்டான்னு எப்படி செக் பண்றது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் மெத்தட்ல கன்சிஸ்டன்சி செக் பண்றதுக்கு இப்போ ரெண்டு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல இந்த கொஸ்டின்ல இருந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் எடுத்து a1 b1 a2 b2னும் கொடுத்துருக்க வேரியபிள் வந்து xy அப்படின்ட்டும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பரை c1 c2னும் இப்படி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அதாவது ஈக்குவேஷனை ax ஈக்குவல் டு பின்ற ஃபார்ம்ல நம்ம எழுதியிருக்கோம். இவங்களை இப்படி மல்டிபிள் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் தான் திரும்பி வரும். a1x + b1y ஈக்குவல் டு c1 கரெக்டாக வருது பாருங்க. இப்போ ax ஈக்குவல் டு பின்ற ஃபார்ம்ல அதாவது கொடுத்துருந்த ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் மெத்தடுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் வித் a இன்வர்ஸ் பண்ணணும், ப்ரீ மல்டிபிள் வித் a இன்வர்ஸ் பண்ணணும். ஏன் அதை ப்ரீ மல்டிபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா முன்னாடி a இன்வர்ஸை போடணும்னு அர்த்தம். அதாவது a இன்வர்ஸ் இன்ட்டு a இன்ட்டு எக்ஸ், இங்கேயும் a இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு போடணும். முன்னாடி மல்டிபிள் பண்ணால் ரெண்டு சைட்லேயும் முன்னாடி தான் மல்டிபிள் பண்ணணும். போஸ்ட் மல்டிபிள்னா ரெண்டு பேருக்கும் பின்னாடி பண்ணணும்னு அர்த்தம். a இன்வர்ஸும் ஏவும் மல்டிபிள் பண்ணால் i வந்துடும். i இன்ட்டு எந்த மேட்ரிக்ஸ் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்போ இது x இஸ் ஈக்குவல் டு a இன்வர்ஸ் இன்ட்டு b அப்படின்றது தான் பேசிக் ஃபார்முலா. இப்படி இருக்கிற ஒரு கொஸ்டினை நம்ம இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா அதோட இன்வர்ஸை கண்டுபிடிச்சு பியால மல்டிபிள் பண்ணா போதும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து இந்த a இன்வர்ஸ் அப்படின்றதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/determinant of a into adjoint of a அப்படின்னு சொன்னா அதுதான் உங்களோட இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது கூட ஒரு b-யை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது கன்சிஸ்டன்சி இன்கன்சிஸ்டன்சி செக்அப்க்கு முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து a மேட்ரிக்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிடுறோம். ஃபைண்ட் பண்ணிட்டு முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது டிட்டர்மினன்ட் வேல்யூ. டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து ஒன்று நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கலாம், இல்லைன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கலாம். சரி, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா நம்ம டைரக்டா எக்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். இதுல வந்து நாட் ஈக்குவல் டு 0னா ஏதோ ஒரு நம்பர் தானே வந்திருக்கு, அப்போ டைரக்டா அட்ஜாயிண்ட் ஆஃப் a b கண்டுபிடிச்சு மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ எப்பெல்லாம் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வோ இவங்களுக்கு a இன்வர்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது கண்டிப்பா என்ன சொல்யூஷன்? யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் a நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் தான், உங்களுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம டைரக்டா எழுதிடலாம். நம்ம இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? a இஸ் சிங்குலர்னு அர்த்தம். பேசிக்காவே டிட்டர்மினன்ட் a எங்க 0 வருதோ a வந்து சிங்குலர் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி ரெண்டு கேஸ் கிடைக்கும். இந்த இடம் 0 ஆயிடுச்சு, டிட்டர்மினன்ட் a என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இது 0 ஆயிடுச்சுன்னா இவங்களை போய் நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் a-வையும் b-யையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். மேபி இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் a இன்ட்டு b ஈக்குவல் டு 0 வரலாம், இல்ல நாட் ஈக்குவல் டு 0 வரலாம். ஈக்குவல் டு 0 வந்தா என்ன அர்த்தம், நாட் ஈக்குவல் டு 0 வந்தா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம்.
ஸோ நான் எக்ஸை தான் இப்படி எழுதியிருக்கேன். அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி பை டிட்டர்மினன்ட் ஆஃப். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0வானா என்ன கேஸ்ன்றதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இங்கே ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. எனி நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்றது வந்து கண்டிப்பாக என்ன தான் வரும், நாட் டிஃபைன் வரும். நாட் டிஃபைன் அப்படின்றதுனால இதை வந்து என்னன்னு சொல்லிடுவாங்க, இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது 0 ஆயிடுச்சு, இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால இது வந்து கண்டிப்பாக நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். சரி, இப்போ இது 0 ஆயிடுச்சு. 0/0 கூட நாட் டிஃபைன் தானே மேம், அப்போ அது கூட இன்கன்சிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். இதில் இன்னொரு கேஸ் என்னன்னா 0/0 வருது நிறைய வந்து, இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி. 0/0 ஏன் 1ன்னு சொல்லக்கூடாது, மேலே கீழே ஒரே மாதிரி நம்பர் வந்தால் 1ன்னு தானே நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸில் அப்படின்னு இதை யோசிக்கலாம் இல்லையா. அதனால மேலே கீழே 0 வந்தால் 0/0/1 இல்லை 0/0 நாட் டிஃபைனா ரெண்டு கேஸ் அரைஸ் ஆகிற மாதிரி இதை வந்து கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அது யூனிக் சொல்யூஷன் கிடையாது, மெனி சொல்யூஷன். ஏன்னா கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம், அது ஒன்னும் இருக்கலாம் நிறையாவும் இருக்கலாம் இல்லையா. அதனால இது கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். சொல்யூஷன் வந்து மேபி மெனி சொல்யூஷன் ஆர் நோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ எய்தர் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட், எய்தர் மெனி சொல்யூஷன் ஆர் நோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நான் 2 ஈக்குவேஷன் எழுதி எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஏஎக்ஸ் பிளஸ் பி ஃபார்முக்கு மாற்றுங்க. அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 2, இங்கே -1, இங்கே +1, இங்கே +1 இருக்கு. வேரியபிள்னு பார்த்தா எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர்ஸ் வந்து 5ம் 4ம் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் பார்க்க ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்படி இருந்ததுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அப்படின்றது தான் நம்மளோட ஃபார்முலா ஆக்சுவலாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல்ல இது வந்து ஃபைண்ட் த சொல்யூஷனா இல்லை வெறும் கன்சிஸ்டன்சியான்னு பாருங்கள். கன்சிஸ்டன்சி செக் பண்ணால் போதும். அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லேருந்து ஏவை மட்டும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 2 -1 1 1 இதான் என்னோட ஏ மேட்ரிக்ஸ். இதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை ஃபைண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த டயக்னல் 2 1s are 2 மைனஸ் போட்டுட்டு இந்த டயக்னல், ஸோ -1. ஸோ என்னோட வேல்யூ 2 மைனஸும் +1 ஆயிருக்கும். அப்போ ஆன்சர் 3. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு, ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்து அது கண்டிப்பாக யூனிக் சொல்யூஷன் தான். ஏன்னா ஏ வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு வந்துடும். இப்போ இதில் ஏ வந்து நான் சிங்குலராக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக என்ன ஈக்குவேஷன்ஸ்னா தே ஆர் கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன். அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும், யூனிக் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு எழுதினா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு சால்வ் பண்ண சொன்னால் நம்ம இதை சால்வ் பண்ணோம், இல்லை இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், அதே டைப்பில் முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ 1 3, இங்கே 2 6 இருக்குது. xyன்ற வேரியபிள் இருக்கு கொஸ்டின்ல, ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் 5 and 8 இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏயோட மேட்ரிக்ஸ் நமக்கு கொஸ்டின்ல 1 3 2 6 கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு முதல்ல 1 6 are 6 மைனஸ் போட்டுட்டு இந்த 2 3 மல்டிபிள் பண்ணால் அதுவும் 6 தான் வருது. அப்போ ஆன்சர் 0 வந்தாச்சு. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 வருது. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ், A is singular. Singular matrixனா அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன கண்டுபிடிக்கணும், அஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். இது 0வா நாட் ஈக்குவல் 0வான்றதை வச்சு தான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ முதல்ல அஜாயிண்ட் ஆஃப் ஏயும் பியையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் நம்ம அந்த கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நம்ம இந்த கேஸில் இருக்கோம் இப்போது, ஏன்னா 0 ஆயிடுச்சு. அஜாயிண்ட் ஆஃப் ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணி அது ஈக்குவல் டு 0 வருதா நாட் ஈக்குவல் டு 0 வருதான்றதை வச்சு தான் அது என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் சொல்ல முடியும். அஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதணும். அஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதுறதுக்கு 2x2 மேட்ரிக்ஸில் அஜாயிண்ட் ஆஃப் ஏ ரொம்ப ஈஸி. முதல் டயக்னலோட பிளேஸை மாற்றணும். இங்கே 6ஐயும் இங்கே 1ஐயும் போட்டுருணும். ரெண்டாவது டயக்னலோட சைனை மட்டும் மாற்றணும். அப்போ இங்கே -3 இங்கே -2ன்னு வந்துடும். இதுதான் உங்களோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. பக்கத்தில் பின்ற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். பின்ற மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி கொஸ்டினில் 5 and 8ன்னு இருக்குது. ஸோ இங்கே 5 and 8ன்னு எழுதிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், மொத்தமே இதில் வந்து 2 வேல்யூஸ் தான் இருக்குது. அதனால மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மல்டிபிள் பண்ணால் 5 6 are 30, 3 8s are 24, மைனஸ் இருக்கிறதுனால -24ன்னு வந்தது. ரெண்டாவது ரோ -2ம் 5ம் -10 + 1 8s are 8ன்னு கிடைச்சாச்சு. ஸோ இதை மைனஸ் பண்ணால் இங்கே 6 வருது, இங்கே -2ன்னு கிடைக்குது. அப்போ 0 0ன்னு கிடைக்காததுனால அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தாச்சு. ஸோ இந்த கேஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்து அஜாயிண்ட் ஆஃப் ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணால் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வர்றதுனால இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கண்டிப்பாக இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.
ஸோ கொடுத்துருந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.